அடுத்த நாளே இந்த முகமுடியெல்லாம் கழன்று விழும். இரவு தூங்கும் முன் பிரபஞ்சத்திடம் இதை கேளுங்கள். வாழ்க்கை என்ற மேடையில் நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு முகமூடியை அணிந்து கொண்டே வலம் வருகிறோம். அலுவலகத்தில் ஒரு முகம், சமூகத்தில் ஒரு முகம், சில நேரங்களில் நமக்கு பிடித்தவர்களுக்காக கூட நம் நிஜ முகத்தை மறைத்து ஒரு போலி முகமூடியை மாட்டிக்கொள்கிறோம். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று உலகிற்கு நிரூபிக்க நாம் போடும் வேடங்கள் நம்மை உள்ளுக்குள் சோர்வடையச் செய்கின்றன. ஆனால் இந்த போலி முகமூடிகளை எல்லாம் கழற்றி எறிந்துவிட்டு நம்முடைய உண்மையான தூய்மையான ஆன்மாவோடு நாம் பேசக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் உண்டு. அதுதான் இரவு தூங்குவதற்கு முந்தைய அமைதியான நிமிடங்கள். அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்கும் சில கேள்விகளும் வைக்கும் கோரிக்கைகளும் அடுத்த நாளே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் அதிசயத்தை நிகழ்த்தத் தொடங்கும். பிரபஞ்சத்தின் இரகசிய கதவு. இரவு நாம் தூங்கச் செல்வதற்கு முன் நம்முடைய ஆழ்மனம் மிகவும் விழிப்போடும் பிரபஞ்சத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ளும் நிலையிலும் இருக்கும். நாம் பகல் முழுவதும் அணிந்திருந்த கவலை, பயம், ஏமாற்றம் போன்ற முகமூடிகளை தூக்கி எறிந்துவிட்டு பிரபஞ்சத்திடம் சரணடைய வேண்டிய நேரம் இது. இன்றிரவு தூங்குவதற்கு முன் உங்கள் கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு மனதை அமைதிப்படுத்துங்கள். பின் பிரபஞ்சத்திடம் இந்த 3 விஷயங்களை மட்டும் கேளுங்கள். 1. என் முகமூடிகளை தகர்த்து என் நிஜத்தை எனக்கு காட்டு. பேரன்புமிக்க பிரபஞ்சமே, இன்று பகல் முழுவதும் நான் பிறருக்காக அணிந்திருந்த போலி முகமூடிகளை, பயங்களை, தயக்கங்களை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். என் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான அன்பையும் சக்தியையும் நான் உணர எனக்கு வழிகாட்டு. நாளை நான் என் நிஜ முகத்தோடு முழுமையான சுதந்திரத்தோடு வாழ அருள் செய். 2. தேவையற்ற பாரங்களை நீக்கி அமைதியை தா. இன்று எனக்குள் ஏற்பட்ட காயங்கள், ஏமாற்றங்கள், கோபங்கள் அனைத்தையும் நான் இந்த நொடியோடு மறந்து விடுகிறேன். என்னை காயப்படுத்தியவர்களை நான் மன்னிக்கிறேன். என் மனதில் இருக்கும் பாரங்களை நீக்கிக்கொள். நாளை காலை நான் எழும்போது ஒரு புதிய மனிதனாக, புதிய ஆற்றலோடு எழ எனக்குள் அமைதியை நிறைத்திடு. 3. நாளைக்கான வழியை காட்டு. நாளை என் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் அற்புதங்களுக்கு நான் இப்போதே நன்றி கூறுகிறேன். என் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல எனக்கு தேவையான சரியான மனிதர்களையும் சரியான வாய்ப்புகளையும் நாளை என் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்து. நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன். அடுத்த நாளே நடக்கும் மாற்றம். இந்த கேள்விகளையும் நன்றியுணர்வையும் பிரபஞ்சத்திடம் சமர்ப்பித்துவிட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்கச் செல்லும்போது உங்கள் ஆழ்மனம் பிரபஞ்சத்தின் பேராற்றலோடு இணைந்து வேலை செய்யத் தொடங்கும். அடுத்த நாள் காலை நீங்கள் கண் விழிக்கும்போது மனதில் தேவையில்லாத பயமோ, மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற முகமூடியோ இருக்காது. முகம் ஒரு புதிய பொலிவோடும் மனம் அசாத்தியமான நம்பிக்கையோடும் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தியோ அல்லது ஒரு புதிய வாய்ப்போ உங்களை தேடி வரும். முகமூடிகளோடு வாழ்வது நம் ஆன்மாவிற்கு நாமே செய்து கொள்ளும் துரோகம். பிரபஞ்சம் எப்போதும் நமக்கு அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது. நாம் கேட்கும் விதத்தில் கேட்டால் இன்றிரவே உங்கள் முகமூடிகளை கழற்றி பிரபஞ்சத்தின் காலடியில் வையுங்கள். நாளை விடியல் உங்கள் வாழ்க்கையின் பொன்னான விடியலாக மாறும். பிரபஞ்சத்தின் விடியல். அந்த பெருநகரத்தின் அடுக்குமாடி குடியிருப்பில் நள்ளிரவு 11 மணியை கடந்தும் ஆனந்திற்கு தூக்கம் வரவில்லை. கட்டிலில் படுத்திருந்தவனின் கண்கள் கூரையை பார்த்து கொண்டிருந்தன என்றாலும் அவனது மனத்துக்குள் பகல் நேரத்து நிகழ்வுகள் ஓடிக்கொண்டிருந்தன. ஆனந்த் ஒரு பெரிய நிறுவனத்தின் மேலாளர். வெளியில் பார்ப்பவர்களுக்கு அவன் ஒரு வெற்றிகரமான மனிதன். எப்போதும் புன்னகை கலந்த முகம், கம்பீரமான பேச்சு, எதற்கும் கலங்காத மன உறுதி. இதுதான் உலகிற்கு
தெரிந்த ஆனந்த், ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் அவனுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு போலி முகமூடி இருந்தது. அலுவலகத்தில் நேர்ந்த கடுமையான நஷ்டம், சக ஊழியர்களின் குத்தலான பேச்சுக்கள், குடும்ப பொறுப்புகள் என எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன், என்னால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் என்று அவன் தினமும் ஒரு முகமூடியை மாட்டிக்கொண்டு நடிக்க வேண்டியிருந்தது. உள்ளுக்குள் பயமும் ஏமாற்றமும் சோர்வும் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டிருந்தன. அன்றிரவு அவனால் அந்த பாரத்தை தாங்க முடியவில்லை. எழுந்து அமர்ந்தான். தற்செயலாக அன்று மாலை அவன் படித்த ஒரு கட்டுரை நினைவுக்கு வந்தது. இரவு தூங்கும் முன் பிரபஞ்சத்திடம் இதை கேளுங்கள், உங்கள் முகமூடிகள் கழன்று விழும். முயன்றுதான் பார்ப்போமே என்று நினைத்தவனாக கண்களை மூடிக்கொண்டான். தன் நெஞ்சின் மீது கைகளை வைத்துக்கொண்டு ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டான். பகல் முழுவதும் அவன் அணிந்திருந்த அந்த வெற்றியாளன் என்ற போலி முகமூடியை மெதுவாக கழற்றி வைப்பதாக கற்பனை செய்து கொண்டான். அவன் முதன்முறையாக தன் ஆன்மாவோடு, அந்த பேரண்டத்தின் பேராற்றலோடு பேசத் தொடங்கினான். பிரபஞ்சமே, இதோ இப்போது நான் முற்றிலும் தனியாக இருக்கிறேன். யாரிடமும் நான் எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. பிறருக்காக நான் அணிந்திருந்த இந்த போலி முகமூடியை, என் பயத்தை, என் பலவீனங்களை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். எனக்குள் இருக்கும் உண்மையான அமைதியை நான் உணர வழிகாட்டு. அடுத்ததாக அன்று தன்னை காயப்படுத்திய மேலாளரையும் துரோகம் செய்த நண்பனையும் நினைத்து பார்த்தான். நெஞ்சு வதங்கியது. ஆனால் கட்டுரை சொன்னபடி தன் கர்வத்தை கைவிட்டான். இன்று என்னை காயப்படுத்திய எல்லோரையும் நான் முழு மனதாக மன்னிக்கிறேன். என் மனதில் இருக்கும் இந்த வன்மத்தையும் பாரத்தையும் உன்னிடமே தந்து விடுகிறேன். எனக்குள் தூய்மையான அமைதியை மட்டும் நிறைத்திடு. இறுதியாக தன் எதிர்காலத்தை பிரபஞ்சத்தின் கைகளில் ஒப்படைத்தான். நாளை என் வாழ்வில் வரப்போகும் புதிய விடியலுக்கு, அமையப்போகும் நல்வாய்ப்புகளுக்கு இப்போதே நன்றி. எனக்கு சரியான வழியை காட்டு. நான் உன்னை நம்புகிறேன். இதை சொல்லி முடித்தபோது அவனை எறியாமல் கண்கள் பனித்தன. ஆனால் விந்தையாக பல வருடங்களாக அவனுக்குள் இருந்த ஏதோ ஒரு பெரும் பாரம் நெஞ்சிலிருந்து இறங்கியது போன்ற ஒரு அசாத்திய நிம்மதி பிறந்தது. அப்படியே மெத்தையில் சாய்ந்தவன் அடுத்த சில நிமிடங்களில் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றான். அடுத்த நாள் காலை அலாரத்தின் சத்தமின்றி பறவைகளின் ஒலியோடு ஆனந்த் கண்விழித்தான். வழக்கமாக எழும்போது இருக்கும் அந்த தலைவலியோ, இன்று ஆபீஸில் என்ன நடக்குமோ என்ற பதற்றமோ அவனிடம் இல்லை. மாறாக உடல் லேசாகவும் மனம் ஒரு தெளிந்த நீரோடை போலவும் இருந்தது. கண்ணாடி முன் நின்றான். அவனது புன்னகையில் இன்று எந்த போலித்தனமும் இல்லை. அது ஒரு குழந்தையின் நிஜமான புன்னகையாக இருந்தது. அவன் அலுவலகம் சென்றான். அன்று ஒரு முக்கிய வாடிக்கையாளருடன் கூட்டம் இருந்தது. கடந்த வாரம் நடந்த நஷ்டத்தை காரணம் காட்டி அந்த வாடிக்கையாளர் ஒப்பந்தத்தை ரத்து செய்யக்கூடும் என்ற பயம் நிறுவனத்தில் அனைவருக்கும் இருந்தது. கூட்டம் தொடங்கியது. பழைய ஆனந்தாக இருந்திருந்தால், எல்லாம் சரியாக இருக்கிறது, எங்களிடம் எந்த தவறுமில்லை என்று தன் தவறுகளை மறைக்க முகமூடி அணிந்து வாதாடியிருப்பான். ஆனால் இன்று பிரபஞ்சத்திடம் சரணடைந்த ஆனந்த் தன் நிஜ முகத்தோடு பேசினான். சார், கடந்த வாரம் எங்கள் தரப்பில் தவறு நடந்தது உண்மைதான். அதை நாங்கள் மறைக்க விரும்பவில்லை. ஆனால் அந்த தவறிலிருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதோ அதற்கான புதிய திட்டம் என்று தன் பலவீனத்தையும் அதே சமயம் தன் உண்மையான உழைப்பையும் நேர்மையாக முன்வைத்தான். அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்தனர். ஒரு மேலாளர் தன் தவறை இவ்வளவு துணிச்சலாக நேர்மையோடு ஒப்புக்கொள்வதை அந்த வாடிக்கையாளர் தன் வாழ்நாளில் பார்த்ததில்லை. அவனது போலி முகமூடியற்ற அந்த நேர்மையும் அசாத்திய அமைதியும் வாடிக்கையாளரை கவர்ந்தது. அவர் புன்னகைத்து கொண்டே சொன்னார், ஆனந்த், உங்கள் நேர்மை எனக்கு பிடித்திருக்கிறது. தவற்றை ஒப்புக்கொள்ளும் தைரியம் உள்ளவர்களால் மட்டும்தான் பெரிய வெற்றிகளை பெற முடியும்.
இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து செய்யவில்லை, உங்களை நம்பி நீட்டிக்கிறோம். அலுவலகமே கைத்தட்டலால் அதிர்ந்தது. அன்று மாலை தன் அறைக்கு திரும்பிய ஆனந்த் ஜன்னல் வழியே தெரிந்த அந்த பரந்த வானத்தை பார்த்தான். அவனுக்கு புரிந்தது, நேற்று இரவு அவன் பிரபஞ்சத்திடம் கழற்றி வைத்தது வெறும் கவலைகளை மட்டுமல்ல, தன் போலி முகமூடியைத்தான். அவன் உண்மையானவனாக மாறிய கணமே பிரபஞ்சம் அவனுக்கான வழியை திறந்து காட்டிவிட்டது. அன்றிரவு அவன் மீண்டும் கண்களை மூடினான். இந்த முறை கோரிக்கைகளோடு அல்ல, நெஞ்சார்ந்த நன்றியோடு. நண்பர்களே, வாழ்க்கைங்கிறது மற்றவங்களுக்காக வாழ்ந்து தீர்க்கிற ஒரு நாடகம் கிடையாது. நமக்காக, நமக்குள்ள இருக்கிற அந்த பேரொளிக்காக வாழ வேண்டிய ஒரு உன்னதமான பயணம். இத்தனை நாளா உலகத்துக்காக நீங்க சுமந்த பாரம் போதும், உங்க முகமூடிகள் போதும். இன்னைக்கு இரவு படுக்கையில படுக்கும்போது அந்த பிரபஞ்சத்தின் மடியில ஒரு குழந்தையா மாறி சரணடைஞ்சிடுங்க. எல்லாத்தையும் அவங்க கிட்டயே கொடுத்துடுங்க. நாளைக்கு காலை நீங்க கண் விழிக்கும்போது ஒரு புதிய மனிதனா புன்னகையோட, புது நம்பிக்கையோட இந்த உலகத்தை எதிர்கொள்ளுங்க. நாளைக்கு விடிய போற விடியல் உங்க வாழ்க்கையோட பொன்னான விடியலா மாறப்போகுது. அதை நீங்க கண்கூடா பார்க்கத்தான் போறீங்க. இந்த வீடியோ உங்க மனசுக்கு ஒரு சின்ன அமைதியை கொடுத்திருந்தா, நிம்மதி இல்லாம தவிக்கிற உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இதை உடனே ஷேர் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கையும் மாறட்டும். உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த பாசிட்டிவ் மாற்றத்தை நாளைக்கு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் பல ஆழமான பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைய இரவு உங்களுக்கு பேரமைதியை தரட்டும். நாளை விடியல் பேரானந்தத்தை கொண்டு வரட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.